ஸோ ஹை வியூஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சாலிகிராமன்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சங்கர நாராயணன் கோயில் தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கோயிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சங்கரன் கோவில் அப்படின்னு சொன்னாலே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணன் கோவில் தான் நமக்கு எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வரும். ஸோ அதே மாதிரி நம்ம சென்னை வடபழனிக்கு பக்கத்துலேயே வந்து சாலிகிராமன்ற ஒரு ஊரில் இந்த கோவில் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கோவில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, தேவராஜ் நகரில் ராமர் தெருவில் தான் வந்து இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் வந்து பார்த்திங்கன்னா 7 நிலைகளை வந்து கொண்டு இருக்குது. ஸோ சைவமும் வைணவமும் ஒன்றான ஒரு கோவில் இந்த கோவில்னு சொல்லப்படுது. ஸோ மதில் சுவரில் வந்து ஒரு பக்கம் வந்து சங்கும் மற்றொரு பக்கம் வந்து சக்கரமும் வந்து வச்சுருக்காங்க. உள்ளே நுழையும் போதே கொடிமரம் பலிபீடம்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சங்கர நாராயணன்ற பேரில் நம்மளுக்கு வந்து அருள் புரியாரு. ஸோ அவர் எப்போ வந்து பிரதிஷ்டை பண்ணாங்கன்னா 1995 தான் வந்து அவர் இந்த கருவறையில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹயகிரீவருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிற்பம் வந்து இருக்குது. ஸோ ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை சிற்பம் வந்து இருக்குது. ஸோ மற்றொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப வாகனம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவிலுடைய மூலவர் வந்து சிற்பம் வந்து வச்சுருக்காங்க பார்த்திங்களா பெருசாக. ஸோ அதில் வந்து ஒரு பாதி வந்து சிவன், இன்னொன்று பாதி வந்து விஷ்ணு. ஸோ அது வந்து 2 பேருமே வந்து சேர்ந்து நம்மளுக்கு வந்து காட்சி தராங்க. ஸோ அது வந்து ஒரு அற்புதமான ஒரு காட்சினே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சிவன் லிங்கம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ சாமியோட கருவறைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே முருகருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோவில் வந்து சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா விநாயகருடைய சன்னதி, முருகருடைய சன்னதி, ஆஞ்சநேயருடைய சன்னதி, அதுக்கப்புறமா வந்து ஐயப்பனுடைய உலோக சிலை எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களுடைய சன்னதியுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ நவகிரக சன்னதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மனைவியோடு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து அருள் புரிகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தி, லக்ஷ்மி ஹயகிரீவர், துர்கை, காலபைரர் இவங்களுடைய சன்னதி எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது. ஸோ அதை நான் என்னென்னு இப்போ வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு சமயம் சங்கன், மதுமன் என்ற 2 நாக அரசர்கள் இருந்தார்கள். சங்கன் சிவன் தான் பெரியவர் என்றும் மதுமன் பெருமாள் தான் பெரியவர் என்றும் தங்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. இருவரும் பார்வதி தேவியிடம் சென்று கேட்டார்கள். சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்று கேட்க, பார்வதி தேவி சிவனிடம் சென்று கேட்க, அதற்கு சிவன் நீ பூ உலகை சென்று புன்னை மரத்தடியில் தவம் செய் என்று கூறுகிறார்கள். அம்பிகை செல்லும் பொழுது தேவர்களும் பசு வடிவத்தில் வந்து அன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அதனால் இந்த அம்மனுக்கு கோமதி என்று திருநாமம் வந்தது. அம்மன் ஊசி மலையில் கடும் தவம் செய்கிறார்கள். ஆடி மாத பௌர்ணமியில் ஆடி தபசு அன்று சிவன், விஷ்ணு இருவரும் சேர்ந்து சங்கர நாராயணராக காட்சி தராங்க. ஸோ இந்த கோவிலில் நிறைய விசேஷங்கள் இருந்தாலும் ஆடி தபசு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஸோ ஆடி மாதம் பௌர்ணமியில் உத்திர நட்சத்திற்கு வரும் ஆடி தபசு விசேஷமாகும். தபசு என்றால் தவமாகும். ஸோ நான் ஏற்கனவே உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பேன். ஸோ சிவனும் விஷ்ணுவும் வந்து சேர்ந்து அம்பிகைக்கு வந்து காட்சி தராங்க. ஸோ அந்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடி தபசு. ஸோ இங்கே வந்து கோவிலை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த கோவிலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொன்று கோவில் வந்து இருக்குது. ஸோ அந்த கோவில் பேர் வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோவிலில் பார்த்துட்டு அந்த கோவிலுக்கு டைம் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோ விசிட் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் பண்ணுற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் அப்புறம் உங்களுக்கு வந்து பேசினா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.